வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிப்ரவரி 6 வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலைய வந்து தமிழக அரசு செஞ்சிருக்கு. ஆமா. அதாவது கார்ல் மார்க்ஸுக்கு வந்து அரசு சார்பா சென்னையில கன்னிமரா லைப்ரரியில சிலை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் தான் எங்களுக்கு எல்லாமே தோணுது. அந்த சிலைய நீங்க வடிச்சிருக்கிறீங்க. இந்த சிலைய பத்தி, உங்கள பத்தி அந்த வாய்ப்பு குடுத்த அமைச்சர் ஏவா வேலு அண்ணனுக்கு முதல்வருக்கும் முதல்ல அவருக்கு 2 பேருக்கும் நன்றிய கண்டிப்பா. தெரிவிச்சுக்கிறேன். நெறைய கட்சி சார்ந்த சிலைகள், தலைவர்கள், சித்தர்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். சூப்பர். என்னுடைய ஒர்க் வேலு அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அமைச்சர் அவங்களுக்கு. அதனால இந்த சிலை முதல்ல அறிவிச்ச உடனே, முதல்ல கார்த்திக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு, அவரே ஃபோன் பண்ணி முதல்ல வா கார்த்தின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு, முதல்வர் மெயினா அவரு முக்கியமா சொன்ன விஷயம், மற்ற சிலைகள் மாரி இல்லாம, ஓகே. இந்த ஸ்டோக் இதுல என்ன இருக்கோ, கல்லு மாரி, பாறை மாரி, ஓகே. அதே மாரி வேணும். இதுல ஒண்ணு கூட மாறக்கூடாது. இது முதல்வரு நேரடியா சொல்லியிருக்காரு கார்த்தி. அதனால நீ தயவு செய்து இத எனக்கு பண்ணி குடு அப்படின்னோனே, நான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். பண்ணிலாம் முடிச்சு மாடல்லாம் அனுப்பியாச்சு. இன்னும் முதல்வருக்கு அதுல திருப்தியே ஆவல. அது ஏனோ தெரியல. இந்த ஒரு சிலையில மட்டும் அவர் அவ்ளோ ஒரு அக்கறை எடுத்து அந்த சிலைய வைக்கணும் அப்படின்னு சொல்றதுனால. ஏன்னா அவரு மக்களுக்கோசம் வாழ்ந்த ஒரு போராளின்றதுனால இந்த ஒரு ஈடுபாடா என்னன்னு தெரியல. மறுபடியும் அவரு லண்டன் போன உடனே அந்த முகத்த பார்த்துட்டு, "இது ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முகத்த மறுபடியும் பண்ணி, ஓகே. முகத்த மறுபடியும் வேற பண்ணி அதுல ஃபிட் மாத்துனீங்க. பண்ணது. அதுக்கு முடிஞ்ச எல்லாம் வெங்கலத்துல போய் ஒர்க் எல்லாம் முடியுது. கலர் பண்றோம். ஓகே. கலர் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிட் பண்றதுக்கு ஒரு 5, 6 நாள் முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த கலர நாங்க அனுப்புறோம். இல்ல எனக்கு இதுல திருப்தியா இல்லன்னு சொல்லிட்டு, மறுபடியும் அந்த ஜெர்மன்ல என்ன இருக்கோ அதே மாரி வேணும்ன்ட்டு, மறுபடியும் அந்த கலர மாத்தணும். அதெல்லாம் மாத்தி எடுத்துமே வச்சு தான் அந்த ரிசல்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான். அதாவது நீங்க மார்க்ஸ் சிலைக்கு முன்னாடி வந்து பெரிய தலைவர்கள் சிலை ஆமா. பண்ணியிருப்பீங்க. இப்பயே வந்து பெரியாரோட சிலை பண்ணிட்டு ஆமா, இருக்கிறீங்க. ஆமா. இல்லாட்டி முன்னாடி கலைஞரோட சிலைகள்லாம் ஆமா பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிலைகளுக்கும் மார்க்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? எல்லா சிலைகளும் வருது. அது ஒரு சிலையா மட்டும் நான் பார்க்க மாட்டேன். சிலைக்குள்ள இருக்கிறவங்க யாருன்னு பார்ப்பேன். ம், அவங்க ம். தேசத் தலைவர்களா? சித்தர்களா? இல்ல ஒரு சாமானிய ஒரு வீட்ல இருக்கிறவங்க. ஏன்னா எல்லாமே ஸ்பெஷல் தான். சுயநலத்துக்கு வாழறவங்களும், பொது நலத்துக்கு வாழற ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு மார்க்ஸ பத்தி நான் ஒரு YouTubeல நான் செஞ்சுட்டே கேட்கும்போது எனக்கு அப்படியே இதயமே ஒரு மாரி ஆச்சு. என்னன்னா, அவங்க மனைவி பால் குடுக்கும்போது குழந்தைக்கு பால் ஊட்டும்போது ரத்தம் வருமாம். அப்போ எந்த அளவுக்கு வறுமையில அவருக்கு தேவையானது செஞ்சுக்காம இந்த மக்களுக்கோசம், உழைக்கிற மக்களுக்கோசம் பாடுபட்டுருக்காருன்னா, அப்போ அதனுடைய ஒரு வெற்றி நம்ம அந்த சிலையில தெரிஞ்சுதுன்னு என்னுடைய கருத்து. நான் அந்த முகத்துல தான் பார்த்தேன். இப்ப அவர் கஷ்டப்பட்டதுக்கான பலன் பல நாடுகள். ஏன்னா, நம்ம வீட்ல இருக்கிற மனிதர்களையும் நம்மளால மாத்த முடியாது. இத்தன கண்ட்ரிய மாத்தி, இத்தன புரட்சி ஏற்படுத்தின ஒரு விஷயம்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு விஷயம்லாம் அந்த சிலையில இருக்கு. நான் செய்யும்போதெல்லாம் அத உணர்ந்து மனசுல ஓடிட்டே இருக்கும். அப்ப இந்த மாரி தலைவர்கள் செய்யும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு இந்த மாரிலாம் உணர்வுகள் ஓடும். புரியுது. அந்த ரிசல்ட் தான் இதுல வருதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபீல்டுல எத்தன வருஷமா இருக்கிறீங்க? யாரு உங்கள வந்து இந்த ஃபீல்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணா? 34 வருஷமா இருக்கேன். ஸ்கூலுக்கெல்லாம் போனா ரொம்ப படிப்பேன். ஆனா அதுல ஆர்வம் போகாது. வரையறதா இருக்கும். பெரியவங்கலாம் பார்த்து வேலுசாமின்னு ஒரு குரு, என்னோட குரு பேரு அவரு. ஓகே. அவர் இருக்காரு பாருங்க. அவருதான் அவர் குரு. ஓ! அவர்கிட்ட இது விட்டோனே அவரு ஒரு ஆளாக்கி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போய் இருந்து அப்படியே கத்துட்டு இதெல்லாம் செஞ்சது தான். ஒரு 44,000 சிலைகள் பண்ணியிருப்பேன். மறக்க முடியாத ஒரு சிலை. நான் இந்த சிலைய வந்து இல்ல திருப்பி இது அப்படி மாரி என்னால பண்ணவே முடியாது அப்டின்னா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, ஒரு தாய்க்கு எல்லா குழந்தையும் ஒண்ணுதான். ஓகே. ஆனா இப்போதைக்கு எனக்கு என்னுடைய மன திருப்தியா செஞ்சேன்னு சொன்னா, கார்ல் மார்க்ஸ் கார்ல் அவருடைய மார்க்ஸ் தான். பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்டாச்சூஸ்ல அந்த சில இடம் ரஃப்பா இருக்கணும். சில இடங்கள் நைஸா இருக்கணும்ன்றது ஒரு விதிமுறை இருக்கு. ஆனா மற்ற சிலைகள் வைக்கும்போது எல்லாமே ஒரு ஃபைன் ஃபினிஷிங் வழுவழுன்னு இருக்கணும் அப்படின்னும்போது, அதுல எங்களுக்கு மனசு திருப்தி இல்லாம தான் சிலதெல்லாம் செய்வோம். அந்த விஷயம் இதுல இல்ல. நம்மள ஃப்ரீயா அந்த சுதந்திரம். முழு ஏன்னா சுதந்திரம் அவர் இருக்கு. இருக்கும்போதும் அதுக்கு தான் பாடுபட்டாரு. சிலையில எனக்கும் அது கிடைச்ச மாரி ஒரு ஃபீல் பண்ணேன். மார்க்ஸ் சிலை வந்து செஞ்சுட்டீங்க. மார்க்ஸ் வந்து லட்சோப லட்சம் மனிதர்களோட இதா ஆமா, ஆமா, இருக்கிறாப்ல. நீங்களே அத வந்து உணர்ந்திருப்பீங்க. ஆமா. சிலைய சிறக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமோ, இல்லாட்டி ஒரு சந்தோஷமோ இருக்கும்ல. அதான் இதுக்கு நிச்சயமா முன்னாடி இருந்தது. அதான் அத நிச்சயமா பத்தி இருந்தது. ஏன்னா அது மத்த சிலைக்கெல்லாம் போயிருக்கேன். அது பொதுவாவே நான் சிலை திறப்பு விழா அதுக்கெல்லாம் ரொம்ப போக மாட்டேன் நானு. ஏன்னா வேலைகள் அதிகமா இருக்குன்றதுனால போக மாட்டேன். இன்னொன்னு புகழ்ச்சி மனிதனுடைய கலைஞனுக்கு கொஞ்சம் ஆபத்து தான். ம், 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 ம். அது உண்மையான விஷயம். ஓகே. ஏன்னா நெறைய பேரு இந்த அவார்டு வேணும், அந்த அவார்டு வேணும்னு போறாங்க. ஒரு அங்கீகாரத்துக்கு தான். நல்லது தான். ஆனா புகழ் என்ன பண்ணும்னா, ஒரு கலைஞனோட அறிவ மழுக்கும். புரியுது. ஆமா. அது ஒரு அங்கீகாரம் தானே! இல்ல அங்கீகாரம்ன்றது வேற, புகழ்ன்றது வேற. புரியுது. அத புரியறதுக்கு ஒரு ஞானம் வேணும்ல. ம், ம். அதெல்லாம் நம்ம அப்ப புத்தர்கிட்ட தான் போனோம். ஆமா. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே
இப்போ முதல்வராக இருக்கட்டும், இப்போ நானா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், விஜய் யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்மள யாருமே கொண்டாடுறது கிடையாது. நல்லா இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுங்க. நம்மளுடைய வெற்றிய தான் கொண்டாடுறாங்க. கரெக்ட். அப்போ நம்மளுடைய திறமை, கலைகளை தான் கொண்டாடுறாங்களே தவிர, நம்மள யாரும் கொண்டாடுறதில்ல. இத புரிஞ்சீங்கன்னா நம்ம அடக்கமா இருப்போம். அப்போ அந்த நம்ம கிட்ட இருக்கிற திறமைய, வெற்றி தான் இந்த உலகம் கொண்டாடுது. அந்த மாரி நெனச்சுட்டா, அதுவும் மெயினா கலைத்துறையில இத நிச்சயமா நினைக்கணும் எல்லாரும். அப்ப அந்த திறப்பு விழாவுக்கு போறேன். ஏதோ வந்தாங்க, சிலை திறந்தாங்க. இது இல்லாம ஏவலண்ணன் வந்து என் மேல தோள் மேல கை வச்சுன்னு பேசும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது அதிசயம்! இந்த பக்கம் பார்த்தா திருமாவளவன் உட்காந்துருக்காரு, வைகோ அவர்கள் இருக்காங்க எல்லாம். திருமாவளவன் அவங்க அப்பா சிலைய நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ! பின்னாடி இருக்கு பாருங்க. சூப்பர். ஓ, அது பச்சை கலர் போட்டு மூடி எல்லாம் 8 அடி உயரம் அது. ஆ, ஆ. அவரும் கூப்பிட்டு அத பத்தி பேசும்போது, இவங்களுக்கு எல்லாம் தெரியல. ஏதோ வந்தாங்க போனாங்கன்னு. அப்புறம் பார்த்தா திறக்கும்போது அது ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம் தான். அத விட சந்தோஷம். வந்த தோழர்கள் அத்தனை பேரும் என் கூட நின்னு புகைப்படம் எடுத்து, அவங்க பூங்கொத்து குடுத்து, சால்வ போட்டு அது நான் நினைக்காத ஒரு பெரிய சந்தோஷம். இதுக்கு முன்னாடி எதுவும் அப்படி நடந்தது? நடந்ததே கிடையாது. அது நிச்சயமா நான் ஒத்துக்குவேன். எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். சொன்னேன் ஒரு சால்வ போடுவாங்க, பண்ணுவாங்க எல்லாம் வேற. பொய்யான ஒரு மரியாதை இல்ல. புரியுது. அவங்க புகைப்படம் எடுத்தது பொய்யானது கிடையாது. எனக்கு தெரியும் அதெல்லாம். அந்த சில விஷயங்கள உணர முடியாதனால, அந்த உண்மைய எதிர்பார்த்தேன் நான். உண்மை இருந்தது. புரியுது. அதுக்கு அது சொல்ல வார்த்தைகளே இல்ல அந்த சந்தோஷத்துல. எல்லா சிலையுமே வந்து பார்த்த உடனே உயிர்ப்போட நமக்கு அட்டாச் ஆகுது கிடையாது. அப்ப அந்த மார்க் சிலையை பார்க்கும்போது அது ஏதோ ஒண்ணு நமக்கு கடத்துற மாதிரி இருக்கு. அவர் நம்மளோட பேசுற மாதிரி இருக்கு. இந்த சிலைக்கு உயிர் கொடுக்கறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உயிர் கொடுக்குதுன்னா, அது இயற்கை தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ. ஓகே. ஏன்னா என்னுடைய சிலைகள் வந்து இப்ப நம்ம பண்றது, நம்ம கம்பெனில பண்றதோ, என் கை சார்புல வந்ததோ, நல்லா இருக்குன்னு நெறைய பேர் சொல்லி நல்லா இருக்குதுன்றது பொதுவா இருக்கும். நம்மளுடைய சிலையில எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அதுல உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். அத நான் கவனிச்சிருக்கேன். நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க கார்ல் மார்க்ஸ்ட்ட இருந்து? எனக்கே தெரியாம அவருடைய கொள்கைய நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நெனைக்கிறேன். வேலை செய்றவங்க அத்தன பேருமே நான் வந்து சமமா பார்ப்பேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் தெரியுது அவரு எத வலியுறுத்தினாருன்ட்டு. அதனால ஒரு முறையும் சொல்லுவேன், நான் சம்பாரிக்கிறேன். நான் ஒரு ஓனரா வேலை எடுக்கிறேன். உங்களுக்கு பணம் குடுக்குறேன். அதோட முடியறது இல்லாம, உங்களால நான் சம்பாரிக்கிறேன். என்னால நீங்க சம்பாரிக்கிறீங்க. அப்போ நீங்க நானும் சமம் தான். அப்படின்றதுனால நான் அத எடுத்துக்கிட்டேன். இன்னும் அவர மாரி நெறைய விஷயங்கள் செய்யணும்னு ஒரு ஆசை அவ்வளவு. இப்ப முதல்வர் வந்து உங்கள கூப்பிட்டு பேசுறாரு, இல்ல ஏவாவேலு அமைச்சர் வந்து உங்கள கூப்பிட்டு பேசுறாரு. சரி. அது இந்த சிலை இப்படிதான் வரணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது அவங்க சொல்லியிருந்தாங்களா? இல்லாட்டி நீங்க ஏதாவது நினைச்சு வச்சிருந்தீங்களா? முதல்ல கார்ல் மார்க்ஸ்ன்னு எனக்கு தெரியாது. அவர் தெரியாது. 2 முறை என்ன வர சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ அவசர வேலையா வெளிய போயிட்டாங்க. 3ஆம் நாளு வர வச்சாரு போனோம். ஓகே. பார்த்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் பண்ணணும்னு குடுக்குறாங்க. வாங்கி பார்த்தேன், என்னடா இது ரஃப்பா இருக்குது அந்த கல் ஸ்ட்ரோக்கு. எப்படியும் இவங்க நைஸா தான் பண்ண சொல்ல போறாங்க. அப்படிதான் நெனைச்சேன். யூசுவலான சிலைன்னு. அப்புறம் இந்த ரஃப் என்ன இருக்கோ இதே மாரி வேணும் கார்த்திக்ன்ட்டாரு. மெயின் அதான். அப்ப எனக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். எப்பாடி எனக்கு என்னன்னா, இந்த மாரி ரஃப் ஸ்ட்ரோக்ல செய்யணும்னு எனக்கு பல நாள் ஆசை. ஓகே. ஒர்க் பார்க்கும்போது ரஃப் ஸ்ட்ரோக் ஈஸியா இருக்க மாரி இருக்கும். ஆனா அதுதான் கஷ்டம். அதான் கேட்கிறேன். ஆமா. ஒரு விஷயத்துல கட்டுப்படாது. ஆனா மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நம்ம ஆசைப்பட்டத செய்வோம்ல, பிடிச்சத செய்வோம்ல, அந்த விஷயம் அதுல வந்தது. எனக்கு அத பார்த்தோனே எனக்கு சந்தோஷம். ஆச்சரியமா நெறைய பேர் பார்த்துட்டு, கவர்மெண்ட்ல இந்த மாரி செய்ய சொன்னாங்க, இந்த மாரி செய்ய சொன்னாங்க அப்டின்னாங்க. அப்போ நெனச்சேன், ஓஹோ! அப்போ முதல்வர் வந்து ஏதோ ஒரு பிளான் வச்சு செய்றாரு ஏதோ ஒண்ணு. பரவால்ல நம்மளுடைய ஆசை இது மூலியமா நிறைவேறிச்சேன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு நிறைவேறிச்சு. என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோட்டோ அனுப்பும்போது சொன்னேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த சிலையில நிறைவேறிச்சு அப்டின்ட்டு. உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும்ல. ஆமா. இவர் சிலைய நம்ம செய்யணும். அதுவும் இந்த மாரியான ஒரு பிரம்மாண்டத்துல, இந்த மாரியான ஒரு சிலைய நம்ம வந்து செய்யணும். அப்படி ஏதாவது ஒரு வாழ்நாள் ஒரு அச்சீவ்மெண்ட்ன்னு கூட சொல்லலாம் அது. நெறைய சிலைகள் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு ஏன் அவர் மேல ஒரு ஈர்ப்புன்னுலாம் தெரியல. இவரு ஐயா அம்பேத்கர் தான் நான் சொல்ல முடியும். அவர செய்யணும். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு உயரம் இருக்கணும். ஒரு 10 அடி உயரம் உக்காந்துட்டே இருக்கணும். இருக்கு. அப்ப எப்படி அவர் எழுந்து நின்னாருன்னா 20 அடி இருப்பாரு. அந்த மாரி பிரம்மாண்டம் ஒரு சேர்ல, அந்த ஷூல இருந்து, கோட்ல இருந்து. ஏன்னா ஜென்ரலாவே எல்லாம் முதல்ல ஒரு சிலையில இருந்து மாறுதல் ஏற்படணும். கை நீட்டிட்டு வச்சுட்டா எல்லா இடத்துலயும் அதே மாரி வைக்கிறது, அதுவே முதல்ல தப்பு. நீங்க ஒரு ஒரு சிலை மாற்றம் ஏற்படணும். எவ்வளவோ அவருடைய மாடல் இருக்கு, அவருடைய ஸ்டைல் இருக்கு. அந்த மாரி மாத்தணும். சேர்ல உட்காந்துட்டு பண்ணணும். அது நெறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். அதெல்லாம் சொல்றேன்னு இருக்காங்க. ஆனா நிச்சயமா அத நான் செய்வேன். கண்டிப்பா. 10 அடி உயரத்துல செஞ்சு என்னோட ஆசை அது. எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. அது இந்த டைம்ல சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா எல்லார் சிலையும் இருக்கு. பீச்ல அவர் சிலை வைக்கணும்னு ஆசை. மார்க்ஸோட சிலை என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க? அதாவது அது வந்து வெண்கலமா? வெண்கல சிலை. வெண்கலம் தான். முதல்ல கிளே மாடல் பண்ணிட்டு, ஓகே. அதுல இருந்து பிஓபி டை பண்ணிட்டு, அடுத்தது வேக்ஸுக்கு போயிட்டு, வேக்ஸ்ல இருந்து வெண்கலம் காஸ்டிங் போயிட்டு, அதுக்கப்புறம் வெல்டு, கிரைண்டிங் இவ்வளவு வேலைக்கு அப்புறம் தான் அது நிக்குது. சென்னையில வந்து கன்னிமரா லைப்ரரியில மார்க்ஸோட சிலை வச்சிருக்காங்க. ஆமா.
இப்ப மத்த இடத்துல வச்சிருந்தா கூட அது வந்து எவ்வளவு பொருந்திருக்கும் அப்படின்னு தெரியல. அருமையான இடம் அது. ஏன்னா அன்னைக்கு யாரோ சொன்னார், ஒரு பிடபிள்யூ ஒரு உயர் அதிகாரி ஒருத்தர் சொன்னாரு, ம், ம், ம். உலகத்துல சில எத்தனையோ லைப்ரரியில இது மெயினா ஒண்ணு அப்படின்னு ஆமா, சொன்னாரு. ஆமா, ஆமா. ஆமா. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு லைப்ரரிக்கு வெளிய, அதுவும் அவங்களுக்கு புடிச்சதே அந்த படிக்கிறது தான். ஆமா. அதுக்கு வெளிய வச்சுட்டு அந்த இடம் தேர்ந்தெடுத்து தான் பெரிய விஷயம். நம்ம ஒரு பீச்ல வச்சிருந்தாலும் ஒரு பெருமை தான். ஆனா அது எல்லா சிலைகளோட அது சேர்ந்துட்டு இருக்கும். இது ரொம்ப நல்ல அருமையான இடம். நம்ம அதுவும் பிரிட்ஜ் மேல போகும்போது நல்ல பார்வை. ஆமா. சூப்பரா தெரியுது அது. ஆனா தினம் தினம் வேற நெறைய பார்க்க வர்ற பார்வையாளர்கள், மக்கள் வர்ற இடம். அ, அ, அ. இது பொதுவா போற இடத்துக்கும், குறிப்பிட்டு மக்கள் வர்ற இடத்துக்கும் அது வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் ஆமா. இருக்கு. நல்ல இடம். நல்லா அமைஞ்சிச்சு அது. அவருக்கு ஒரு பீடம், அவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம், கலரு, ஸ்டைல் எல்லாமே அவருக்கு. அங்க நெறைய தலைவர்கள் வந்தாங்கல்ல. அவங்க உங்கட்ட ஏதாவது பேசுனாங்களா? இல்ல யாராவது உங்கள கூப்பிட்டு பேசுனாங்களா? இது பண்ணாங்க. பண்ணாங்க. அங்கேயே சால்வ போடும்போதே வந்து சில தலைவர்கள்லாம் பண்ணாங்க. திருமாவளவன் பண்ணாரு. ம், ம், ம். அப்புறம் வந்து சிபிஎம் சார்ந்த மாநில செயலாளர் அ, அவர் சண்முகம் ஐயா சண்முகம் ஐயா. தோழர். ஆமா. அவர் வந்து தனிப்பட்ட முறையில நான் வரும்போது ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இது என்னமோ உலக அளவுல வந்து இத நீங்க உங்கள்ட்ட பேசுறாங்க. அ, அ, அ. இந்த மாரி வேற எதுக்குன்னா உண்டா? அப்படின்னு கேட்டாரு. இல்லங்கய்யா, எதுக்கும் இல்லன்னா, இது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலக அளவிய இந்த விஷயத்த வந்து இந்த கார்ல் மார்க்ஸ அங்க ஜெர்மனுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு நம்ம டெரெயின் கனெக்ஷன் பண்ணி ஆமா, பேசுறாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அந்த பெருமைலாம் உங்களுக்கு தான். கரெக்ட். அதனால சொல்லிட்டு அந்த மாரி ரொம்ப பேசினாரு. அவருடைய அலுவலகத்துக்கும் வர வச்சு எனக்கு மரியாதை பண்ணனாரு. நிச்சயமா வரணும்னு சொல்லிட்டு என்ன உரிமையோட எனக்கு அந்த கண்டிப்பா. அழைப்ப குடுத்துருக்காரு. இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த வெற்றிக்கு வந்து நான் மட்டும் காரணம் இல்ல. இது எல்லாம் உழைச்ச என்னுடைய ஒர்க்கர் எல்லாமே. இது கண்டிப்பா. எல்லாமே பண்ணிக்கலாம். இவரு தான் நம்மளுடைய கம்பெனியோட முக்கியமான ஒரு வேலைக்காரர். வாங்க இங்க முன்னாடி. பின்னாடி வாங்க. ஏன்னா அவருடைய சிலைய பண்ணிட்டு, அவருடைய கொள்கைய பேசிட்டு, அவர் வலியுறுத்தினதே இதுதானே. கண்டிப்பா. ஆமா. ஆமா. எல்லா உலக ஆ தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் தான் அவரோட ஆமா. முக்கியமான முழக்கமே. இந்த உருவத்தெல்லாம் வந்து தனித்தனியா உருவத்தெல்லாம் உருவாக்குறவர் இவரு தான் பித்தளையில அண்ணன். இன்னைக்கு காரல் மார்க்ஸ் நிக்குதுன்னா, அதுக்கு காரணம் இவரு. அதுக்கப்புறம் இந்த உருவத்த வந்து காரல் மார்க்ஸ வடிவமைச்சு வெண்கலத்துல பண்ணது இவரு. தேவா. ஆமா. அது வந்து கிளே மாடல்லாம் பண்ணி, அத டை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மெழுகுக்கு எடுத்துட்டு போனது இவரு பேரு அக்பர். அவர் தான் நம்ம இங்க கம்பெனில ஒரு ஆஸ்தான ஒரு வேலைக்காரர் இங்க. அந்த மண்ணு ஒரு ஆரம்ப கால நிலை மண். இவரும் வந்து இப்ப நம்மள மாரி ஒரு ஒர்க்கர் தான் அவரு. இப்ப சமீபத்துல கூட அவருக்கு 2 அவார்டு குடுத்துருக்காங்க. ஓ! பாண்டிச்சேரி ஊரு. பேரு இதுல சரவணன். சரவணன். தோழர்கள் எல்லாத்துக்குமே நன்றி ரொம்ப. அதாவது மார்க்ஸ் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா எழுந்ததுக்கு நீங்க எல்லாம் தான் முக்கியமான காரணம். ஆமா. ஒரு பெரிய நன்றிய நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வெறும் செஞ்சதுனால மட்டும் அந்த சிலை வந்துராது. இவரு டை ஊத்தலாம் அது வராது. இவரு காஸ்டிங் பண்ணணும். இவரு வெல்ட் அடிக்கணும். இதெல்லாம் இல்லன்னா ஒரு சிலை உருவாகி அங்க போய் நிக்காது அது. அதனால எல்லாருக்கும் மார்க்ஸோட லைஃப் மாரியே ஆமா, தான். ஆமா. கோடி கரங்கள் சேர்ந்து தான் வந்து ஆமா. சென்னையில மார்க்ஸ் வந்து எழுந்திருக்கிறாரு. கண்டிப்பா. ரொம்ப நன்றி.